விரும்பும் இடம் போகாமல் நீர் விரும்பா இடத்தில் நிற்கிறே. கால்களை கழுவிடுமே. விரும்பும் இடம் போகாமல் நான் விரும்பா இடத்தில் நிற்கிறேன். கால்களை கழுவிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவும். உம்மாவியா என்னை நிரப்பும். இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவும். உம்மாவியா என்னை நிரப்பும். இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவும். ஆவியா என்னை நிரப்பும். இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவும். ஆவியா என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாக உங்களுடைய கண்கள் மூடி இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus. வேதத்தில் வசனம் சொல்லப்பட்ட தன்னுடைய வாலிப பிள்ளைகளை எல்லோருமாக இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆம்பூர் பட்டணத்தில் இருந்து பல இடங்களில் இருந்து உடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ராஜா. உடைய நாமத்தை இந்த இடத்துல விளங்க பண்ணுவீராக. உடைய நாமத்தை இந்த இடத்துல விளங்க செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. இன்னொரு 1 ஹவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். இந்த 1 ஹவர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிற நேரம். யாரும் உங்களோட கண்களை திறக்காம ஆண்டவர் என் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேச போறாரு, என் கூட இடைப்பட போறாரு. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நேரத்துல நீங்கள் கண்களை மூடி தேவனை மாத்திரம் உங்களுடைய இருதயம் நோக்கி பார்க்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இந்த கூட்டம் யாருக்காக தெரியுமா? உனக்காகத்தான். நீ எழும்பணுன்றதுக்காக தான் இந்த கூட்டமே நடத்தப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். கூட்டத்தை பார்த்து நாங்க நடத்தல, கூட்டம் வரணுன்றதுக்காக நடத்தல. ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீ எழும்பணும், தேவனோட நாமம் மகிமைப்படணும். ஆமென். தேவனோட நாமம் முழுவதுமாக மகிமைப்படணும். தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். என் அன்பு வாலிப பிள்ளையே, தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். யார் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டார். அவர் உன் மத்தியில வர போறாரு, உன் கூட உலாவ போறாரு, உன் கூட பேச போறாரு. ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு. ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். இந்த 2 நிமிஷத்துல ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவர் அப்ப ஏதாவது நான் பாவம் செய்திருந்தா இந்த நிமிஷத்துல என்னை மன்னிங்க ஆண்டவரே. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்பொழுது என்னோட வாழ்க்கையை உங்களோட சமூகத்துல நான் அர்ப்பணிக்க போறேன் ஆண்டவரே. உங்களோட சமூகத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவே, உங்க பரிசுத்த இரத்தத்தினால என்ன கழுவுங்கப்பா. உங்களுடைய புதிதான பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா. நாங்கள் உங்களுடைய நீர் செய்த நல்ல கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும் இயேசுவே. இதுவரை இச்சையினாலே கெட்டு போயிருந்தோம். எல்லாரையும் சொல்லல, இச்சையினாலே கெட்டு போன பழைய மனுஷனை இன்று நீங்கள் களைந்து விட வேண்டும். புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் போகும்போது உடையாக அணிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் தேவனை சரியான விதத்தில் அறியவில்லை. அதனால் தேவன் செய்த
சில காரியங்கள், சில தவறுகள் அறியாததை போல இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய மனுஷனாய் மாற போறீங்க. ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய ஆடை, உங்களுடைய உணர்வெல்லாம் புதியதாய் மாற வேண்டும். ஒரு சின்ன பிள்ளைக்கு அதனுடைய பாதங்கள் எப்படி இருக்குமோ, எப்படி அது இருக்கும், அதே போல உங்களுடைய இருதயம் இன்றைக்கு மரத்து போன இருதயம் அல்ல, ஒரு புதிதான இருதயம். சின்ன தவறு கூட ஒரு கோவில் மணி அடிக்கிறது போல பெரிதாக தோன்ற வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சடிதியில் சகாயமின்றி உதவியின்றி நாசமடைவான். தன் தவறுகளை மறைக்கிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தேவனே, இந்த தவறை நான் செய்தது உண்மைதான், என்னை ஒரு விஷயம் மன்னியுங்க, அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, உனக்குள் இயேசு கிறிஸ்துவின் திறமை இருக்கிறது. கடலில் இருக்கிற ஒவ்வொரு சிப்பியையும் பாருங்க, ஒவ்வொரு சிப்பிக்கும் ஒவ்வொரு டிசைன். அதே போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்கும் வாலிப தம்பிக்கும் ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் ஒரு பஞ்சில ஒரு ஈரத்தன்மை பட்டு அது எப்படி பறக்க முடியாதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவனை பயன்படுத்த முடியாத விதமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நான் தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டும். இல்லை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு முழுவதுமாக உன்னுடைய இருதயத்தை உன் பரலோக தகப்பனுக்கு கொடுப்பாயா? வேதத்தில் ஒரு வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் இளமை பிரயாத்தை சிருஷ்டிக்கிறேன் நினை. ஆங்கிலத்தில் இந்த பதம் இவ்விதமாக வருகிறது, do not let the excitement of your youth cause you to forget your creator. உன்னுடைய வாலிபத்தின் பரவசம் உன் பரலோக தகப்பன் உனக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறப்பதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடாது. இந்த வாலிப வயசுல செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் ஒரு 24 வயதிற்கு பிறகு அதிகமா யோசிக்க வைக்க கூடும். ஐயோ, இந்த தவறை செய்தேனே, யாரும் என்னை வழி நடத்த அந்த காலத்தில் இல்லையே. என்னுடைய வாலிபம் அந்த நாளிலே வாலிபத்தின் உணர்ச்சிகளுக்கு ஏற்ற விதமா, இந்த உலகத்தில் காணப்படும் பரவசங்களுக்கு ஏற்ற விதமா என்னுடைய ரத்தம் சூடாக காணப்பட்டது. இந்த சூடான ரத்தத்தை என் பரலோக தகப்பனாகிய எனக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தாமல் விட்டேனே. வேண்டாம், இன்றைக்கு நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இதோ உன் பரலோக தகப்பன் உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு முதல் உன்னுடைய இருதயம் ஒரு புதிதான குழந்தையின் பாதமாக இப்பொழுதிலிருந்து அது உருவாகி கொண்டிருக்கிறது. நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியத்தக்கதாக ஒரு இருதயம். இன்றைக்கு முதல் நீ, இந்த நேரம் முதல், இந்த வினாடி முதல் நீ எதை தேர்வு செய்ய போகிறாய் என்பது முடிவு செய்து கொள்ள வேண்டிய நேரம். மருகினிலே நல்ல தகப்பனே, அவர் பக்கத்துல வா. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இதோ உன்னுடைய இருதய கதவை நான் தட்டி கொண்டே இருக்கிறேன். பிரசங்கின் கடைசி அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனை உன் இளமை பிரயாத்தில் சிருஷ்டிக்கிற நினை. அதற்கு முன்பாக உன்னுடைய கண்ணின் காட்சிகளுக்கும் உன்னுடைய நெஞ்சின் வழிகளுக்கும் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் உன் பரலோக தகப்பன் அவருக்கு முன்பாக நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று. எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம். ஆனால் அதற்கு கீழாக நீ படித்து பார்த்தாயானால் உன்னுடைய பற்கள், உன்னுடைய இயந்திரம் உடைந்து போகிறதற்கு முன்பாக, உன் கண்களின் ஒளி பற்றி போகிறதற்கு முன்பாக, உன் பொற்குனி நசுங்கி, மூளை நசுங்கி, உன் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு எல்லாம் உன் துறவண்டை சால் உடைந்து போகிறதற்கு முன்பாகும், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருகிறதற்கு முன்பாகும், இப்படிப்பட்ட ஆபத்துகள், நோய்கள், வியாதிகள் எல்லாம் வருவதற்கு முன்பாகும், படுக்கையில வருவதற்கு முன்பாகும் உன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள். என்னை நினை. உன்னுடைய வாலிபத்தின் உணர்ச்சிகள் சாதாரண உலகத்தின் பரவசத்திற்கு நேராய் ஓடிவிடக் கூடாது. என்னுடைய மகிமையை பார்த்து உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய ரத்தம் சூடாக வேண்டும். அன்பே தம்பு தங்கச்சி, நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன். நான் இந்த வாலிபத்தில் இந்த தவறை ஈடுபட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த தவறை நான் மேற்கொள்ள முடியாமல் அது என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது.
இந்த பாவம், இந்த நோய், இந்த வியாதி இதனால் தான் வந்தது. நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன். 40 வயது நடுத்தர மக்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அன்பு தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உன் பரலோக தகப்பனை நீ ஏற்றுக்கொண்டாயானால் வருகிற அநேக தீமைகளுக்கு, அநேக வியாதிகளுக்கு, அநேக சாபங்களுக்கு, அநேக தோல்விகளுக்கு, அநேக கஷ்டங்களுக்கு இன்று நீ முற்றுப்புள்ளி வைக்கிறாய். எதை தேர்வு செய்ய போகிறாய்? இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய இதுவரை கடினமாக இருந்த உடைய மனசாட்சியை ஒரு சின்ன பிள்ளையின் பாதத்தை போல மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நன்மை எது, தீமை எது என்பது ஒரு வெள்ளை காகிதத்திலே ஒரு கருப்பு புள்ளி வைத்தால் எப்படி தெரியுமோ அதே போல உன்னுடைய கண்களுக்கு நீ செய்து வந்திருந்த தவறுகள் உடைய கண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நீ இது தேர்வு செய்ய வேண்டிய நேரம். மரணமா, ஜீவனா, சாவா, வாழ்வா, ஆசீர்வாதமா, சாபமா? என்னைக்கும் தேவன் அறியாதவரை போல இருக்க மாட்டார். உனக்காக உன் பரலோக தகப்பன் சிந்தின ரத்தம் அவை வெற்றியானவளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை செழிப்பாக வைக்க வேண்டும். அவர் பக்கம் நெருங்கிதான் இருக்கிறார். ஆனால் உன்னால் அவராய் நெருங்கவில்லை. காரணம், நாம் செய்கிற தவறுகளே உனக்கும் அவருக்கு முன்பாக தடுப்பு சுவராய் இருக்கிறது. உன்னை வெற்றியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் முடியவில்லை. அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய ஒரு தாவரத்தை நாம் நிலத்தில் நடுகிறோம், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அதை காப்பாற்றுகிறோம், அதை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்கிறோம். அந்த சிறிய தாவரம் ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து அது சிறிய ஒரு பூவை உனக்கு கொடுக்காமல் இருந்தால் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு கோழியை வளர்க்கிறாய், ஒரு மாடை வளர்க்கிறாய், அது நீ எதிர்பார்த்திருக்கிற பலனை அது உனக்கு கொடுக்காமல் இருந்தால் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே போலதான் உன் பரலோக தகப்பன் உன் தாயின் கருவிலே உன்னை வைத்து இதுவரை பாதுகாத்தார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கஷ்டங்கள். அவர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய தயவு, நீடிய வாழ்வு, கோபம் ஒரு நிமிஷம் தான். அது ஒரு நிமிஷம் உன்கிட்ட கோபப்பட்டு இருந்தா எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நோய்கள், பிசாசு உன்னை முழுவதுமாய் சேதப்படுத்தி இருப்பான். ஆனால் உன் பரலோக தகப்பன் இதுவரை நீ செய்த தவறுகளை பார்த்து அறியாதவரை போல இருந்தார். நீ அறியாத காலங்களில் செய்கிற காரியங்கள் அவருடைய பார்வைக்கு, அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ ஒப்பு கொடுக்கிற நேரம். இங்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக இந்த மேடை உருவாக்கப்படவில்லை. உன் பரலோக தகப்பனுடைய இதயத்தை ஒரு பிள்ளையின் பாதத்தை போல மாற்றுவதற்காக இந்த மேடை உருவாக்கப்பட்டது. நீ இன்றைக்கு முடிவு செய்து கொள்ள வேண்டும். மரணமா, ஜீவனா, சாவா, வாழ்வா? உடைய இருதயம் இப்பொழுது ஒரு புதிதான குழந்தையின் இருதயத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறது. இனியும் அவருக்கு முன்பா வாலிப தம்பி தங்கச்சி ஏதோ பரம்பரை ஜபமும், பரம்பரை வாழ்க்கையும், பரம்பரை போதனையும் உன்னை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தி செல்லாதே. இக்காலத்து பிசாசுகளை மேற்கொள்வது, இக்காலத்து அசுத்த இச்சைகளை மேற்கொள்வதற்கு விசேஷ அபிஷேகம் உனக்கு தேவை. ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வா சாவா, அதை தெரிந்து கொள்ளும் போதுதான் தேவன் இந்த கடைசி கால வாலிபர்கள் அபிஷேகத்தை உனக்குள் வைப்பா. தேர்வு செய்ய இனியும் காலம் தாழ்த்தாது. ஒரு பக்கம் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எந்த வாலிபனை விழுங்கலாம் என்று அவனும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எந்த வாலிப பெண்ணை, எந்த வாலிப ஆணை இச்சையினால் நிரப்பி அவனுக்கு பயன்படுத்தலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்திலே இந்த கூர்மையான கண்களோடு இவள் எனக்கு இடம் கொடுப்பானா, இவள் எனக்கு இடம் கொடுப்பாளா, ஐயோ நான் இவளை பயன்படுத்தலாமே, இவருடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன், அநேகருக்கு மாற்றுவேன். ஒன்று தெரியுமா தம்பி தங்கச்சி, நீ இயேசுவுக்காக எழும்புகிற வரையிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்கென்று ஒரு கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் அழிந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு சாபத்தில், ஏதோ ஒரு ஆபத்தில், ஏதோ ஒரு விபத்தில் நீ எழும்பினால்தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பரலோகத்துக்கும் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு போக முடியும். இல்லை என்றால் தேவன் உனக்கு கணக்கு கொடுப்பார். 18 வயதில் நான் உன்னுடைய இதய கதவை தட்டினேன். 20 வயதில் உனக்கு உன்னுடைய இதய கதவை தட்டினேன். இன்றைக்கும் தட்டி கொண்டிருக்கிறேன். இன்னும் அவரை வேதனைப்படுத்தாதீர்கள்.
அப்படியாக நின்ற வண்ணமாக இப்ப நம்ம தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக உங்களிடத்துல மெயினாக இந்த ஆம்பூர்ல இருக்கிற வாலிபர்களிடத்துல ஒரு சில காரியம் பேச போறேன். நாங்கள் இந்த 2015ஆம் ஆண்டு டிலைட் என்ற இந்த 2015 நாங்களா ஆரம்பிக்கல. தேவன் சொன்ன காரியம் இந்த இடத்துல நடத்த போறன்றது 4 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். ஆனா நாங்க நினைக்கல, நாங்க எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நேரத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, டிலைட் 2015 நீங்க செய்ய போறீங்க. ஆண்டவரே நாங்க எப்படி ஆண்டவரே பண்ண போறோம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்ற நேரத்துல தான் ஆண்டவர் பல தரிசனங்களை காட்டி பல காரியத்தை எங்களோடு கூட பேசி இப்படியாக நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் ஆம்பூர் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்ய போறேன். என்னோட வாலிபர்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்ய போறேன். அவர்கள் எனக்காக வைராக்கியமாக எழும்ப போகிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஒருவேளை நீ சாதாரணமா இங்க நின்றுட்டு இருக்கலாம். உங்களை மாதிரி தான் 2 பேர்களை வைத்துதான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு பல வாலிபர்கள் வைராக்கியமாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதற்காக வைராக்கியமாக எழும்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். தேவன் உடன்படிக்கைன்னா என்ன? இட்ஸ் an agreement. உன் கூட இருக்க போறேன், உனக்குள்ள நான் வர போறேன்றது இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் செய்ய போகிறார். அதற்காக தான் ஜெபித்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, என்னோட உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு 7 முறை இந்த இடத்தை சுற்றி வர வேண்டும். 7 முறையில நான் வாலிபர்கள் மீதும் பெரியவர்கள் மீதும் கடந்து செல்லுவேன். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கேன்ப்பா. உம்மோடு கூட நான் ஐக்கியமாகணும்னு விரும்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர் முதலாவதாக நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். இனிமேல் ஜல பிரயத்தினால் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. அதற்கு அடையாளமாக வானத்துல ஒரு ரெயின்போ. இரண்டாவதாக ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டு அதற்கு அடையாளமாக தேவன் நீ பிறக்கிறதுக்கு முதல் குழந்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று. அதற்கு பிறகு மோசேயோடு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதற்கு அடையாளமாக தான் இந்த உடன்படிக்கை பெட்டி செய்ய சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில். அவர்கள் யோர்தானை கடந்து செல்லும் பொழுது யோர்தான் பின்னிட்டு விலகியது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக இவ்வளவு ரகசியங்கள் இருக்குங்க. தேவன் ஒரு அடையாளத்துக்காக இந்த காரியத்தை செய்ய சொன்னார். கடைசியாக அந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவாகவே உங்களுக்கு வந்துட்டார். அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவாகவே மாறிவிட்டார். இனிமேல் எந்த அடையாளத்தில் இல்ல, என்னுடைய அடையாளத்திலேயே இயேசு கிறிஸ்துவே ஒரு அடையாளமாக வைத்து நீங்கள் நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்பதற்காக, உயிர்த்தெழுதலில் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவருடைய மரணத்தை நிறைவு கூறும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லிவிட்டார். நம்ம அப்படியாக ஆயத்தமாகுவோமா? ஆண்டவரே அப்பா, உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய திராட்சை ரசத்தையும் ஆண்டவரப்பா நான் பிற்க போகிறேன் ராஜா. எனக்குள்ளாக இருந்து என்னை தகுதிப்படுத்துவீராக. இதற்கான ஒரே தகுதி என்ன தெரியுமா? ரட்சிப்புங்க. ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தீனாக்கா, உனக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேன்ற அந்த ஒரு அனுபவம் இருந்தா, ஒரு விசுவாசம் இருந்ததுனாக்கா, விருப்பமானவர்கள் இந்த பந்தியில நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய கரங்கள் இல்ல திராட்சை ரசமும் அப்பமும் முதலாவதாக கொண்டு வரப்படுவார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆண்டவரே அப்பா, இந்த உடன்படிக்கை என்பது என்னன்னாக்கா, உங்களுக்குள்ளாக நீங்க தேவனோடு கூட, தேவன் உங்களோடு கூட நெருங்கி வரணும்னு ஆசைப்படுறாரு. உங்களோடு கூட தேவன் நெருங்கி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்.
தேவன் உங்களோடு கூட வர வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, எனக்குள்ள வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, ஆண்டவரே உம்மை நான் முழுவதுமாக நம்புறேன்ப்பா, உம்மை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. இயேசுவே மருகிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே மருகிலே ஆவலாய் வருகின்றேன். எந்நேரமும் என் சுவாசம் உம்மையே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அப்பத்தை என்னாலுமே என் வாஞ்சை கண்டிடுமே. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசுவே நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். இயேசுவே இயேசுவே. விருப்பமானவர்கள் விசுவாசத்தோடு கூட கையில் இருந்த அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளும். மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். இயேசுவே மருகினிலே ஆவலாய் வருகின்றேன். என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கும் மாலைத்து ஜீவன் பெற்றுக்கொள்ளே தூரைக்காகியமே. ஆனந்தமே ஆனந்தமே இருமா பெரும்பா தீயமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரவா என்னோ சொந்தமானா. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரவா என்னோ சொந்தமானா. எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காய் சிறுகளும் ரத்தமுள்ள சிந்தினீரே. தேங்க்யூ ஜீசஸ். நீர் சிந்தின ரத்தத்தினால் தான், நீர் சிந்தின ரத்தத்தினால் தான் இந்த இடத்தில் நாங்கள் தகுதியா இருக்கோம். ஆம் நல்ல தகப்பனே, நாங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கையாய் மாற வேண்டும். என் உயிரே கால்களோடு நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவருடையதாய் மாற்றும்படிக்கு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உங்களுள் இருந்து என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான சத்தம் சிந்துதல் இல்லாமல் என் உயிரான மாற்றும்படி என் உயிரோடு கலந்து சுமந்து தீர்த்த தேவ என் ஆண்டவர் உயிரே உனக்காக குற்றுயிரானார். துதிப்பேன். என் உயிரே வந்த சாபத்தில் நான் உம்மை துதிப்பேன். வந்த வியாதியில் இருக்கக்கூடாது. என் உயிரே குற்ற மனசாட்சி நான் உம்மை துதிப்பேன். பாவம் செய்தது உண்மைதான், துரோகம் செய்தது உண்மைதான். ஆனாலும் இந்த நேரத்தில் நீ ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாய். இன்று வரை தலைமுறை தொடர்ந்து வந்த சாபங்கள், வியாதிகள் இந்த வியாதியோடு நின்று போகிறது. உணர்வு எல்லாம் இன்று வரை ஐயோ அந்த தவறை செய்தேனே என்றுதான் அந்த குற்ற மனசாட்சி துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரு ஆசீர்வாதத்தில் என் உயிரே நான் இதுவரை இரவு நேரங்களில் நாள் தூங்க முடியாமல் கவலைப்பட்டிருப்பார். இந்த நாள் அவர் நிம்மதியாய் தூங்க போகிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். 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 நீ அவருக்கு தேவை. நீ அவருக்கு தேவை. அவர் உன்னை விட்டு விடவில்லை. அவர் உன்னை விட்டு விடவில்லை. இன்னமும் அவர் உன்னை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். பாதத்தில் நீ அவருக்கு தேவை. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு. உம் பாதத்தில் நேசிக்கிறேன். உம்மைதானே அவருடைய ரத்தத்தை என் இயேசுவே, என் தெய்வமே, பற்றி பிடிக்கட்டும். ஒரு முறை அவருடைய நேசத்தை பற்றி பிடித்தார். எந்த பாவம் உம்மைதானே மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகிறதோ என் தெய்வமே, உனக்கு இனி சுவையா இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் நேசம் உனக்கு சுவையா இருக்கும். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும். உம் பாதத்தில் வியாதி நீங்கும். கிடைக்காதவர்கள் அப்படியே கைகளை தூக்கணும். எனக்கு கிடைக்கல, எனக்கு இன்னும் வரலன்னு சொல்றவங்க வாலண்டியர்ஸ் அவங்கள ரீச் பாதத்தில் நேசிக்கிறேன். உம்மைதானே என் இயேசுவே, என் தெய்வமே, நேசிக்கிறேன். உம்மைதானே என் இயேசுவே, என் தெய்வமே. இயேசுவே, உம்மை நேசிப்பேன்.
உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. We love you, we love you, we love you, we love you திராட்சரசத்தையும் Jesus. அப்பத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளலாம். We love you, we love you. உம்முடைய நாமத்தினால எடுக்க போறோம்ப்பா. உம்முடைய மரணத்தை நான் நினைவு கூறப்பா. நீங்க எனக்குள்ள தான் இருக்கீங்க, எனக்குள்ள தான் இருக்கீங்க அப்பா. என்னோடு கூட உடன்படிக்கை பண்ண போறேன்னு சொல்றீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரே, என்ன நான் விட்டு கொடுக்குற ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அப்பா, நீர் எனக்குள்ள வரீங்க இருக்கீங்கன்ற விசுவாசத்தோடு கூட நான் இதை உம்முடைய சரீரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்பா. எல்லோருமாக தேவனுடைய சரீரத்தை, இந்த அப்பத்தை நாம் முன்போமா? கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, என்ன மாத்திரம் நினைச்சு ஆண்டவரே அப்பா நான் உண்கிறேன் ஆண்டவரே. இயேசுவதோ. அப்படியே பயபக்தியோடு என்னை பயபக்தியோடு சிலுவையை நோக்கி பார்த்த வண்ணமா இந்த ரத்தத்தை குடிக்கும் பொழுது, உடைய சரீரத்தை பானம் பண்ணும் பொழுது, உங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். அந்த ஒரு ரத்தம் தான் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொண்டு வரும். அந்த நாங்கள் கொடுத்த அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்று சொல்லி, இயேசுவே பயபக்தியோடு அந்த சிலுவையை பார்த்து பயபக்தியோடு நடுக்கத்தோடு, ஒருவேளை இயேசுவை இன்னும் எனக்கு தெரியல, இந்த இயேசுடைய அன்பு எனக்கு வேணும், இந்த இயேசுடைய அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துல பாரத்தோடு வந்திருக்கீங்க, நிறைய பேர் வேதனையோடு வந்திருக்கீங்க. ஏசப்பாவுடைய அந்த ரத்தத்தையும் அந்த அப்பாவுடைய இந்த சரீரத்தையும் பயபக்தியோடு மானம் பண்ணலாமா? Thank you, Lord. இப்போ ரொம்ப முக்கியமான நேரத்திற்குள்ள நடந்து வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி எப்படி இஸ்ரவேல் ஜனங்க 7 ரவுண்ட் அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வந்தாங்களோ, அதே மாதிரி அதற்கு ஒப்பாக நாம் செய்ய போகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அமருவோம், நாம் எல்லாரும் அமருவோம். அப்படியே ஜெப சிந்தையோடு நாம் தேவனை மகிமைப்படுத்த நாம் எக்காலங்களை ஊதி 7 ரவுண்ட் நாம் அடிக்க போகிறோம். அது வரைக்கும் நாம் தேவனை மகிமை செலுத்தி கொண்டே இருக்க போகிறோம். தேவன் இறங்கி இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதை குறித்து தேவன் எங்கள் மத்தியில சொன்னபோது, இது ஒரு அடையாளமா செய்யுங்க, நான் இறங்கி வருவேன். தேவன் இதை செய்தாதான் இறங்கி வருவார் என்பதில்லை, இது ஒரு அடையாளமாக நாம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் தேவன் அடையாளமாக
வைத்திருக்கிறார். அதை போலவே நாம் இதை அதற்கு ஒப்பாக செய்ய போகிறோம். நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறார். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கண்களை மூடி, எல்லா கண்களும் மூடி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய கட்டுக்களை உடைக்கிற தேவன் நீர், எங்களுடைய கட்டுக்களை உடைக்கிற தேவன் நீர், எங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவன் நீர். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே அசுத்தாவிகள் வெளியேறுவதாக. உம்மை ஆராதிக்கும் பொழுது அநேக வியாதிகள் சுகமடைவார்களாக, வியாதியஸ்தர்கள் குணமாகுவார்களாக. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அநேகம் பேருக்கு அவர்கள் தேவையான எல்லாவற்றையும் தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம். இப்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க போறாங்க. எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? பரிசுத்த தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே. எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரித்து நீர் மாத்திரமே. பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. பரிசுத்த, நீர் பரிசுத்த, 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 நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றிலும்
பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பக்தியா பரிசுத்த யாரும் கண்களை வேடிக்கை பார்க்காதீங்க. நீர் பரிசுத்தரே கண்களை மூடி இயேசுடைய முகத்தை மாத்திரம் பாருங்க. நீரே நீர் மாத்திரமே இயேசுடைய முகத்தை மாத்திரம் பாருங்க. நீரே நீர் மாத்திரமே ஹalleluya ஹalleluya. அநேக பேருக்குரிய முகங்கள் இயேசு இயேசு ஜீவிக்கிற தேவன், இயேசு ஜீவிக்கிற தேவன். கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை மூடுங்க மூடுங்க. அந்த பரலோக அப்பாவை மாத்தம் பார்த்துட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை. இது உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் தான். இது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமா தான் இந்த இடத்துல. இன்னைக்கு நீங்க இப்ப ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடதான். பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த எல்லா கண்களை மூடுங்க. எக்காலம் ஊத போறாங்க. ஷாபா காபா. தேவ மகிமை, தேவ மகிமை அநேகரை நிரப்புகிறது. பயபக்தியோடு கண்களை மூடுங்க. ஒரு அபிஷேகம், ஓ தேவ அபிஷேகம் கடந்து வருவதாக. தேவ அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிற தேவ வல்லமை, எல்லா நுகங்களையும் முறிக்கிற தேவ வல்லமை இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த நேரத்துல இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். எல்லா வியாதியின் ஓ எல்லா வியாதியின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா கட்டின் கிரிகள் இந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அநேக பேர் வல்லமை இறங்கட்டப்பா, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், மகிமை வல்லமை இறங்கட்டும், மகிமை அபிஷேகம், தேவ மகிமை அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, மகிமை தேவ வல்லமை, மகிமை தேவ வல்லமை, மகிமை தேவ வல்லமை, மகிமை இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த நேரத்துல இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக 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 இறங்குவதாக. எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, 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 இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகம் இறங்கி வருவதாக. நுகங்களை முறிக்கிற தேவ வல்லமை, நுகங்களை முறிக்கிற தேவ வல்லமை, நுகங்களை முறிக்கிற தேவ வல்லமை இந்த வேளையிலே இந்த வேளையிலே இந்த வேளையிலே இந்த வேளையிலே இறங்கட்டும் 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 இறங்கட்டும். பரிசுத்த ஓ நீ பரிசுத்த. ஓ thank you Lord, thank you Lord. ஓ தேவனுடைய பிரசன்னம், 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 தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்க கடவுதாக, அளவில்லாமல் இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே இப்போ தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே 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 தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. தீரர் நீரே பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாதீர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திரா பாத்திரர் நீ ஓ நீ பாத்திரா நீ
ஸ்தோத்திரங்களை பாடு. ஓமை புகழ்ந்திடுவோம். பாதீரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. சேராபின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள. இரண்டாவது எக்காலம் ஊதப்பட போகிறது. மூன்றாவது சுற்று நாம் வர போகிறோம். தேவன் இந்த எக்காலம் ஊதும் பொழுது ஒரு தேவனுடைய வல்லமை கடந்து வரணும். இந்த ரவுண்ட்ல எல்லா வியாதிகளும் தேவன் முறித்தாக வேண்டும். எல்லாரும் அந்த ஜெப சிந்தையோடு வாஞ்சையோடு நீங்க கேட்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் இறங்கி வருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதிகள் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி இன்னொரு கரத்தை உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல வைங்க. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்துல கடந்து வர போகிறது. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்துல கடந்து வர போகிறது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வியாதி இருக்குதோ அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, என் தேவன் அதை முறிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாம் ஒரு கரத்தை உயர்த்தி உங்களுடைய வலது கரத்தை வியாதி இருக்கிற இடத்துல வைங்க. இந்த நிமிஷம் தேவனுடைய வல்லமை கிளம்பி வரட்டும். தேவனுடைய வல்லமை, 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 தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த நிமிஷம் ஆண்டவரே தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே முட்டுகளிலே காணப்படுகிற எல்லா விதமான வழிகளும், முட்டுகளிலே காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிமிஷத்துல இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா முட்டு வலிகளும், எல்லா ஆர்த்ரைட்டிஸும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. கர்ப்பப்பையில காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இரத்த ஓட்டத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே எல்லா இரத்த கோளாறுகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. உமக்கு ஆராதனை, எல்லா கேன்சர் கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே மறைந்து வெளியேறுவதாக. எல்லா blood cancers, எல்லா uterus cancers, எல்லா bone cancers இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து வெளியேறுவதாக. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லா வாய்களை திறந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? யார் யார் விசுவாசத்தோட ஜெபமணிகளோ உங்களை உடலை பரிசோதிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை தேவன் மறைத்திருப்பார். எல்லாம் பாடுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. இப்ப 4வது ரவுண்ட் போக போறோம்.
தேவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளை உடைக்க போகிறார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளையும் தேவன் இந்த நிமிஷத்துல உடைக்க போகிறார். எல்லா சாபத்தின் நுகங்களை தேவன் இந்த நிமிஷம் முறிக்க போகிறார். எல்லா கண்களும் மூடி பயபக்தியோட, எல்லா கண்களும் மூடி தேவனிடத்துல விசுவாசத்தோட கேட்போமா?